வணக்கம். இன்றைக்கு உடலில் இரத்த உற்பத்திக்கு மட்டும் இன்றி பல மடங்கு நன்மைகளை தரும் சிறந்த பானங்களை பற்றி பார்க்கலாம். நமது உடலில் ஹீமோகுளோபின் அளவு குறையும் பொழுது இரத்த உற்பத்தியும் குறைந்து இரத்தச்சோகை உண்டாகும். இரத்தச்சோகை பாதிப்பு இருந்தால் உடலிற்கு வேண்டிய ஆக்சிஜன் அளவும் ஊட்டச்சத்துக்களும் தடைப்பட்டு அதிக உடற்சோர்வு, மூச்சு வாங்குதல், வெளிரிய சருமம், தலைவலி, மன அழுத்தம், தூக்கமின்மை, கண்பார்வை குறைபாடு, சீரற்ற மாதவிடாய் போன்ற எண்ணற்ற பிரச்சனைகளை உண்டாக்கும். இப்பாதிப்புகளை தடுப்பதற்கும் உடலில் இரத்த உற்பத்தியை அதிகரிப்பதற்கும் இரும்புச்சத்து, செம்புச்சத்து, விட்டமின் சி, ஃபோலிக் அமிலம், விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் உடலில் இரத்த உற்பத்தியை அதிகரிக்க செய்து எண்ணற்ற நன்மைகளை அளிக்கும் 3 அற்புத ஜூஸ் வகைகளை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. இது போன்ற புதிய பதிவுகள் உடனுக்குடன் வந்து சேரும். 1. மாதுளை பேரீச்சை ஜூஸ். உடலிற்கு அதிக ஊட்டச்சத்துக்களையும் நன்மைகளையும் தரக்கூடியது மாதுளை பேரீச்சம்பழ ஜூஸ். மாதுளம்பழத்துடன் கலப்படமில்லாத பளபளப்பற்ற பேரீச்சம்பழத்தில் 3 அல்லது 4 எண்ணிக்கை அளவு சேர்த்து சிறிது நீர் விட்டு அரைத்து வடிகட்டி விருப்பத்திற்கேற்றவாறு தேன், பனங்கற்கண்டு அல்லது நாட்டு சர்க்கரை கலந்து காலை உணவிற்கு பிறகு 1 மணி நேரம் கழித்து அருந்தி வர வேண்டும். மாதுளையில் நிறைந்துள்ள இரும்புச்சத்து, விட்டமின் சி, ஃபோலிக் அமிலம் போன்றவை இரத்த உற்பத்தியை விரைவில் அதிகரிக்க செய்கிறது. இதனுடன் பேரீச்சம்பழம் சேரும் பொழுது இதில் நிறைந்துள்ள இரும்புச்சத்து, செம்புச்சத்து, விட்டமின்கள் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க செய்து இரத்த உற்பத்தியை மேம்படுத்துகிறது. இந்த மாதுளை பேரீச்சை ஜூஸ் அருந்துவதால் உடலில் இரத்தத்தின் அளவு அதிகரிப்பதுடன் இரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்த உதவுகிறது. உடலில் உள்ள கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கவும் செய்கிறது. அதிக உடற்சோர்வை குறைத்து உடலிற்கு ஆற்றலை அளிக்கிறது. கல்லீரல் செயல்பாட்டை மேம்படுத்த உதவுகிறது. மேலும் கண்பார்வை திறன் அதிகரிப்பதற்கும், சரும ஆரோக்கியத்திற்கும், தலைமுடி வளர்ச்சியை அதிகரிப்பதற்கும், பெண்களுக்கு கருப்பை ஆரோக்கியத்திற்கும், எலும்புகளின் ஆரோக்கியத்தையும் நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தவும் இந்த மாதுளை பேரீச்சை ஜூஸ் மிகச்சிறந்தது. 2. பீட்ரூட் கேரட் ஜூஸ். உடலில் ஹீமோகுளோபின் எண்ணிக்கையை மேம்படுத்தி இரத்தத்தை அதிகரிப்பதற்கு பீட்ரூட் கேரட் ஜூஸ் சிறந்தது. பீட்ரூட்டில் இரும்புச்சத்து, ஃபோலிக் அமிலம் அதிகம் நிறைந்துள்ளது. இவை இரத்த சிவப்பணுக்களின் உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. கேரட்டில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் கே, மினரல்கள், தாதுச்சத்துக்கள் நிறைந்துள்ளன. ஒரு அளவான பீட்ரூட்டில் பாதியை மட்டும் எடுத்து அதனுடன் 1 கேரட் சேர்த்து நீர் விட்டு அரைத்து வடிகட்டி எலுமிச்சை சாறு சில துளிகள் கலந்து சுவைக்கு ஏற்ப தேன், பனங்கற்கண்டு சேர்த்து காலை வெறும் வயிற்றில் அருந்தி வர வேண்டும். இந்த பீட்ரூட் கேரட் ஜூஸை வாரத்திற்கு ஓரிரு முறை அருந்தி வந்தால் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கச் செய்து இரத்த உற்பத்தியை மேம்படுத்தும். இந்த ஜூஸில் நிறைந்துள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் உடலில் உள்ள நச்சுக்களையும் கழிவுகளையும் வெளியேற்றி இரத்தத்தை சுத்திகரிக்க செய்யும். உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவும். கல்லீரல் பாதிப்புகளை குறைக்கும். மலச்சிக்கலை குணப்படுத்தும். மேலும் கண்பார்வை திறன் அதிகரிக்கவும், சரும வறட்சியை தடுத்து சருமத்தை பளபளப்பாக மாற்றவும், தலைமுடி வளர்ச்சியை அதிகரிக்கவும், புற்றுநோய் வராமல் தடுக்கவும், உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் இந்த கேரட் பீட்ரூட் ஜூஸ் மிகச்சிறந்தது. 3. ட்ரை ஃப்ரூட் ஜூஸ். பொதுவாக உலர் பழங்கள் மற்றும் விதைகளில் உடலிற்கு வேண்டிய நல்ல கொழுப்பு அமிலங்கள், புரதச்சத்து மற்றும் விட்டமின்களும் அதிகம் நிறைந்துள்ளன. பாதாம், முந்திரி, பேரீச்சை, உலர் அத்திப்பழம், கருப்பு உலர் திராட்சை போன்றவற்றில் இரும்புச்சத்து, கால்சியம், விட்டமின்கள், தாதுச்சத்துக்கள் நிறைந்துள்ளன. இவை உடலில் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிப்பதற்கு உதவுகிறது. மேலும் இவற்றில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகளும் நிறைந்துள்ளன. பாதாம், முந்திரி, பேரீச்சை, கருப்பு உலர் திராட்சை, உலர் அத்திப்பழம் இவை அனைத்தையும் சிறிதளவு எடுத்து முதல் நாள் இரவில் நீரில் ஊற வைத்து மறுநாள் காலையில் பாதாம் பருப்பை தோல் நீக்கி எடுத்துக்கொண்டு அதனுடன் மற்ற அனைத்தையும் சேர்த்து அந்த ஊறிய நீருடன் நன்கு அரைத்து இனிப்பு சுவைக்காக பனங்கற்கண்டு அல்லது நாட்டு சர்க்கரை கலந்து காலை வெறும் வயிற்றில் அருந்தலாம். இவ்வாறு வாரத்திற்கு 2 அல்லது 3 முறை அருந்தி வரலாம். இந்த ஜூஸ் உடலில் இரத்த உற்பத்தியை அதிகரிப்பது மட்டும் இன்றி உடலிற்கு வேண்டிய அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் அளிக்கக்கூடியது. உடலில் கெட்ட கொழுப்புகளின் அளவை குறைத்து நல்ல கொழுப்பை அதிகரிக்க செய்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. சருமத்திற்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை அளித்து சருமத்தை பொலிவாக மாற்றுகிறது. தலைமுடி உதிர்வதை தடுத்து அடர்த்தியாக வளர்வதற்கு உதவுகிறது. மேலும் மூளை செயல்திறன் அதிகரிக்கவும், கண்பார்வை திறன் மேம்படவும், எலும்பு மற்றும் நரம்பு மண்டலம் வலுவடையவும்,
பெண்களுக்கு மாதவிடாய் சுழற்சியை சீராக்கவும், கருமுட்டை வளர்ச்சியை அதிகரிக்கவும், கருப்பையை பலப்படுத்தவும் இந்த உலர்பழங்கள் மற்றும் விதைகள் சேர்ந்த பானம் மிகச்சிறந்தது. இவ்வாறு முதல் நாள் மாதுளை பேரீச்சை ஜூஸ், அடுத்த நாள் பீட்ரூட் கேரட் ஜூஸ், மூன்றாவது நாள் ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி தினமும் ஒரு ஜூஸாக அருந்தி வந்தால் உடலில் இரத்த உற்பத்தி அதிகரிப்பது மட்டும் இன்றி பல்வேறு நன்மைகளையும் அளித்து ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்க செய்யும். இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். புதிதாக பார்க்கும் நேயர்கள் நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.